சமூக மீடியா சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய நாளிலும் மற்றொரு உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம். அந்த வகையிலே ஒருபுறம் பாகிஸ்தானில் ரகசியமாக தொடங்கும் ஷட்டில் டிப்ளமசி, மறுபுறம் இரு நாட்டு தலைவர்களின் உடல்நிலை குறித்து அதிரவிக்கும் தகவல்கள் என களம் சூடுபிடித்துள்ளது. அமெரிக்க அதிபர் டிரம்பின் விசேட தூதுவர்கள் இஸ்லாமாபாத்தில் தரையிறங்கியுள்ள நிலையில் உலக பொருளாதாரத்தை அச்சுறுத்தும் ஹார்மூஸ் நீரிணை முற்றுகை முடிவுக்கு வருமா? இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகுவின் புற்றுநோய் பாதிப்பு மற்றும் ஈரானின் புதிய உச்ச தலைவர் மொஷ்தபா ஹமீனி படுகாயமடைந்து ரகசிய இடத்தில் வைக்கப்பட்டுள்ளதாக வெளியாகியிருக்கும் ஷாக் தகவல்கள் இவை அனைத்தும் இந்த பிராந்தியத்தின் எதிர்காலத்தை எப்படி மாற்றப் போகிறது? விரிவான செய்திகளை இப்போது பார்க்கலாம். Fourth Monkey Connect coming soon. வளைகுடா பிராந்தியத்தில் நிலவும் போர் பதற்றத்தை தணிக்கும் நோக்கில் ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையிலான முக்கிய பேச்சுவார்த்தை பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் இன்று நடைபெறவுள்ளது. இதற்காக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் விசேட தூதுவர்கள் இஸ்லாமாபாத் வந்தடைந்துள்ளனர். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் விசேட தூதர் ஸ்டீவ் விட்காஃப் மற்றும் அதிபரின் மருமகன் ஜாரெட் குஷ்னர் ஆகியோர் அடங்கிய உயர்மட்ட குழுவினர் சனிக்கிழமை காலை பாகிஸ்தானை சென்றடைந்துள்ளனர். ஈரானியர்கள் பேச்சுவார்த்தை விரும்புகின்றார்கள். இந்த பேச்சுவார்த்தை வெற்றியடைந்தால் அமெரிக்க துணை அதிபர் ஜேடி வான்ஸ் அங்கு செல்ல தயாராக இருக்கின்றார் என வெள்ளை மாளிகை ஊடக செயலாளர் கரோலின் லெவிட் தெரிவித்துள்ளார். ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அரக்சி மற்றும் செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பாகோய் ஆகியோர் ஏற்கனவே வெள்ளிக்கிழமை மாலை இஸ்லாமாபாத் வந்தடைந்தனர். தற்போதைய நிலையில் அமெரிக்க மற்றும் ஈரானிய பிரதிநிதிகள் நேரடியாக சந்திக்கப் போவதில்லை என தெரிகிறது. அதற்கு பதிலாக ஷட்டில் டிப்ளமசி முறையில் பாகிஸ்தான் அதிகாரிகள் இருதரப்பு கருத்துக்களையும் பரிமாறிக்கொள்ளும் இடைத்தரகர்களாக செயல்பட உள்ளனர். பேச்சுவார்த்தைக்கு முன்னதாக அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் பீட் கெக்ஸெட் ஈரானுக்கு எச்சரிக்கை கலந்து ஆலோசனையை வழங்கியுள்ளார். ஈரான் அணு ஆயுதத்தை கைவிட்டு அதனை சர்வதேச அளவில் சரிபார்க்க அனுமதித்தால் மட்டுமே ஒரு நல்ல ஒப்பந்தத்தை எட்ட முடியும் என அவர் வலியுறுத்தினார். மேலும் ஹார்மூஸ் நீரிணையை அமெரிக்கா தொடர்ந்து முடக்கி வைப்பது சர்வதேச அளவில் பாரிய நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். பிப்ரவரி 28 அன்று ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலை தொடர்ந்து உலகளாவிய எரிசக்தி விநியோகத்திற்கு முக்கியமான ஹார்மூஸ் நீரிணையை ஈரான் கட்டுப்படுத்தியது. இதற்கு பதிலடியாக அமெரிக்க கடற்படை அந்த நீர்வழியை முற்றுகையிட்டுள்ளது. அமெரிக்காவின் முற்றுகை உலக பொருளாதாரத்தை பிணை கைதியாக வைத்திருப்பதற்கு சமம். முற்றுகை நீக்கப்படும் வரை நீரிணையை திறக்க வாய்ப்பில்லை என ஈரானிய நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பாகர் காலிபாப் எச்சரித்துள்ளார். அமெரிக்காவின் அச்சுறுத்தல்கள் மற்றும் முற்றுகைகள் நீக்கப்பட்டால் மட்டுமே பேச்சுவார்த்தை அர்த்தமுள்ளதாக இருக்கும் என ஈரான் அதிபர் மசூத் பெசகியன் குறிப்பிட்டுள்ளார். ஒருபுறம் பேச்சுவார்த்தைகள் இடம்பெறும் நிலையில் மறுபுறம் ஈரானின் சட்டவிரோத எண்ணெய் வர்த்தகத்தை சீர்குலைக்க சீனா உள்ளிட்ட நாடுகளின் 40 இலக்குகள் மீது அமெரிக்க கருவூலத்துறை புதிய தடைகளை விதித்துள்ளது. எவ்வாறாயினும் பேச்சுவார்த்தைகளுக்கு வசதியாக ஈரானுடனான போர் நிறுத்தத்தை டொனால்டு டிரம்ப் காலவரையின்றி நீடித்து உள்ளார். பாகிஸ்தானில் நடைபெறும் இந்த பேச்சுவார்த்தைகள் வளைகுடா பிராந்தியத்தில் நிலவும் போர் அபாயத்தை முடிவுக்கு கொண்டு வருமா என்பது சர்வதேச சமூகத்தின் பெரும் எதிர்பார்ப்பாக உள்ளது. இதற்கிடையில் அமெரிக்காவுடனான போர் நிறுத்தம் நீடிக்கப்பட்டுள்ள நிலையில் ஈரான் தலைநகர் தெஹ்ரானின் வீதிகளில் மேலோட்டமாக இயல்பு நிலை தெரிந்தாலும் அதன் பின்னணியில் மக்கள் கடுமையான மன அழுத்தம் மற்றும் பொருளாதார நெருக்கடியை எதிர்கொண்டு வருகின்றனர். தெஹ்ரான் போன்ற முக்கிய நகரங்களில் கடைகள் திறக்கப்பட்டு மக்கள் நடமாட்டம் ஓரளவு சீராகியுள்ளது. இருப்பினும் சமூக ஊடகங்களில் வெளியாகும் தகவல்கள் மக்களில் இருவேறு மனநிலைகளை பிரதிபலிக்கின்றன. ஒரு தரப்பினர் போர் அச்சத்திலிருந்து விடுபடு கபேகளுக்கு செல்வது, புத்தாடை அணிவது மற்றும் கால்பந்து போட்டிகளை பார்ப்பது என வாழ்க்கையை இயல்பு நிலைக்கு கொண்டுவர முயற்சிக்கின்றனர். உடைந்து போகாமல் இருக்க மூளைக்கு சிறு மாற்றம் தேவை என அவர்கள் குறிப்பிடுகின்றனர். மறுபுறம் இந்த செயல்களை தற்போதைய இக்கட்டான சூழலை புறக்கணிக்கும் செயல் என விமர்சகர்கள் சாடுகின்றனர். பதற்றத்தால் உடல் நடுங்குகிறது. காலை 6 மணிக்கே வீட்டை சுத்தம் செய்ய தொடங்கிவிட்டேன் என்று ஒரு பயனர் தனது மன அழுத்தத்தை பகிர்ந்துள்ளார். ஈரானில் தற்போது இணைய வசதி என்பது ஒரு பெரும் விவாத பொருளாகியுள்ளது. சாதாரண மக்களுக்கு இணையம் அதிக விலையிலும் கடும் கட்டுப்பாடுகளுடனும் கிடைக்கிறது. ஆனால் இன்டர்நெட் ப்ரோ மற்றும் வெள்ளை சிம் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு தடையற்ற இணையம் வழங்கப்படுகிறது. இதை வர்க்க பிரிவினை என மக்கள் விமர்சிக்கின்றனர். இணையம் என்பது ஒரு பொது உரிமை, அது பிச்சையாக கேட்கப்படுவதில்லை என பயனர்கள் தங்கள் ஆதங்கங்களை வெளிப்படுத்தி வருகின்றனர். போர் சூழலால் ஏற்பட்ட பொருளாதார தாக்கம் மிக கடுமையாக உள்ளது. ஸ்டீவ் மற்றும் பெட்ரோகெமிக்கல் தொழிற்சாலைகள் மீதான தாக்குதலால் ஆயிரக்கணக்கானோர் வேலையிழந்துள்ளனர். இணையத்தை சார்ந்திருக்கும் சிறு வணிகங்கள் மற்றும் பெண்களின் தயாரிப்பு விற்பனை முற்றிலுமாக முடங்கியுள்ளது. ஒரு
சிற்றுண்டி சாலை உரிமையாளர் தனது வணிக மெழுகுவர்த்தியைப் போல உருகிக் கொண்டிருப்பதாக வேதனை தெரிவித்துள்ளார். ரொட்டி, பால், முட்டை மற்றும் மருந்து பொருட்களின் விலை முன்னெப்போதும் இல்லாத வகையில் உயர்ந்துள்ளது நடுத்தர வர்த்தகத்தினரை நிலைகுலைய செய்துள்ளது. போர் நிறுத்தம் தற்காலிகமானது என்று அச்சம் மக்களிடையே இன்னும் நீங்கவில்லை. இடி சத்தத்தை கேட்டு குண்டுவெடிப்பு என பதறுவதும் போர் விமானங்களின் சத்தமாக சாதாரண சத்தங்களை தவறாக புரிந்து கொள்வதும் தொடர்கிறது. நாளை மீண்டும் போர் தொடங்கலாம் என்று பாதுகாப்பற்ற உணர்வு ஈரானிய மக்களின் அன்றாட வாழ்வின் நிழலாக மாறியுள்ளது. ஈரானிய மக்கள் ஒருபுறம் உயிர் பிழைப்பதற்கான நம்பிக்கையுடனும் மறுபுறம் பொருளாதார சரிவு மற்றும் சமூக ஏற்றத்தாழ்வுகளுடனும் இடைவிடாத போராட்டத்தை நடத்தி வருகின்றனர். யாழ்ப்பாணத்தில் அதிஉயர்ந்த மற்றும் நவீன வசதிகளுடனான டில்கோ ப்ளூ ஓஷன் நிறுவனத்தின் மூலம் வழங்கும் யாழ் ராயல் பேலஸ். அடுத்த இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தனக்கு புரோஸ்டேட் புற்றுநோய் பாதிப்பு ஏற்பட்டிருந்ததாகவும் அதற்கான சிகிச்சைகள் வெற்றிகரமாக முடிந்துள்ளதாகவும் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். ஈரானுடனான போர் சூழலை கருத்தில் கொண்டு இந்த தகவல் கடந்த 2 மாதங்களாக ரகசியமாக வைக்கப்பட்டிருந்தது தற்போது தெரிய வந்துள்ளது. 76 வயதான பிரதமர் நெதன்யாகு வழக்கமான மருத்துவ பரிசோதனைக்கு சென்றபோது அவருக்கு ஆரம்பகட்ட புரோஸ்டேட் புற்றுநோய் இருப்பது கண்டறியப்பட்டது. அவரது உடலில் ஒரு சிறிய அளவிலான கட்டி இருந்ததை மருத்துவர்கள் உறுதி செய்தனர். இதுகுறித்து பேசிய கதாசா மருத்துவமனையின் புற்றுநோயில் பிரிவு இயக்குநர் ஹகரோன் போப்ஃபோர்ட்சர் பிரதமருக்கு கதிர்வீச்சு சிகிச்சை அளிக்கப்பட்டது. சிகிச்சை முழுமையாக வெற்றி பெற்றுள்ளது. தற்போது அவரது உடலில் புற்றுநோய்க்கான எந்த அறிகுறிகளும் இல்லை என்று தெரிவித்துள்ளார். இந்த தகவலை வெளியிடுவதில் ஏற்பட்ட தாமதம் குறித்து நெதன்யாகு தனது சமூக வலைதள பக்கத்தில் விளக்கம் அளித்துள்ளார். ஈரானுக்கு எதிரான போர் உச்சகட்டத்தில் இருந்தபோது தனது உடல்நிலை குறித்த செய்தி இஸ்ரேலுக்கு எதிராக தவறான பிரச்சாரங்களை உருவெடுக்க கூடும் என்பதால் அதனை ரகசியமாக வைத்திருந்ததாக குறிப்பிட்டுள்ளார். கடந்த மார்ச் மாதம் ஈரான் மீது தாக்குதல் நடந்தபோது நெதன்யாகு இறந்துவிட்டதாக AI மூலம் உருவாக்கப்பட்ட போலி படங்கள் பரவின. இத்தகைய வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கவே தற்போது உண்மையை அறிவித்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். ஆண்களின் இனப்பெருக்க மண்டலத்தில் உள்ள புரோஸ்டேட் சுரப்பியில் ஏற்படும் இந்த வகை புற்றுநோய் மற்ற புற்றுநோய்களை விட மெதுவாக வளரக்கூடியது. ஆரம்ப நிலையிலேயே கண்டறியப்பட்டால் இதனை 100% குணப்படுத்த முடியும். நெதன்யாகுவுக்கு ஆரம்பகட்ட பாதிப்பு என்பதால் அறுவை சிகிச்சையின்றி கதிர்வீச்சு மூலமே குணப்படுத்தப்பட்டுள்ளது என மருத்துவ அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. சிறுநீரில் ரத்தம் வருதல், சிறுநீர் கழிப்பதில் சிரமம் போன்றவை இதன் முக்கிய அறிகுறிகளாக கருதப்படுகின்றன. போர் பதற்றங்களுக்கு இடையே நாட்டின் தலைவரின் உடல்நிலை குறித்த இந்த தகவல் சர்வதேச அளவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மறுமுனையில் ஈரானின் புதிய உச்ச தலைவராக பொறுப்பேற்றுள்ள மொஜ்தபா கமேனி அமெரிக்க இஸ்ரேல் தாக்குதலில் சிக்கி படுகாயமடைந்திருப்பதாகவும் அவர் தற்போது செயற்கைக்கால் உதவியுடன் சிகிச்சை பெற்று வருவதாகவும் நியூயார்க் டைம்ஸ் இதழ் செய்தி வெளியிட்டுள்ளது. கடந்த பிப்ரவரி மாதம் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் ஈரானின் முன்னாள் உச்ச தலைவர் அலி கமேனி கொல்லப்பட்டார். அதே தாக்குதலில் அவரது மகனும் தற்போதைய தலைவருமான மொஜ்தபா கமேனியும் சிக்கினார். இந்த தாக்குதலில் அவருக்கு ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து தற்போதைய அதிர்ச்சியூட்டும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. மொஜ்தபாவின் காலில் ஏற்பட்டு பலத்த காயம் காரணமாக இதுவரை 3 முறை அறுவை சிகிச்சைகள் செய்யப்பட்டுள்ளன. தற்போது அவர் செயற்கைக்கால் பொருத்தப்படுவதற்காக காத்திருப்பதாக கூறப்படுகின்றது. அவரது முகம் மற்றும் உதடு பகுதிகளில் பலத்த தீக்காயங்கள் ஏற்பட்டுள்ளதால் அவர் பேசுவதில் மிகுந்த சிரமத்தை எதிர்கொண்டு வருகின்றார். இஸ்ரேல் உளவுத்துறையிடமிருந்து பாதுகாப்பதற்காக மொஜ்தபா கமேனி தற்போது ஒரு ரகசிய இடத்தில் வைக்கப்பட்டுள்ளார். ஈரானின் உயர்மட்ட ராணுவ தளபதிகள் கூட அவரை சந்திக்க கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. உடல்நிலை பாதிப்பால் பொது நிகழ்வுகளில் பங்கேற்க முடியாத நிலையில் நாட்டின் முக்கிய முடிவுகளை எடுக்கும் அதிகாரத்தை புரட்சிகர காவல்படை தளபதிகளிடம் அவர் தற்காலிகமாக ஒப்படைத்துள்ளார். தற்போதைய சூழலில் அவரது உத்தரவுகள் அனைத்து மின்னணு சாதனங்கள் இன்றி கைகளால் எழுதப்பட்ட கடிதங்கள் மூலமாகவே ரகசியமாக பரிமாறப்படுவதாக அந்த செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உடல் ரீதியாக பலவீனம் அடைந்தாலும் அவர் மனதளவில் மிகவும் உறுதியுடன் இருப்பதாக ஈரானிய அதிகாரிகள் தரப்பில் கூறப்படுகின்றது. போர் சூழலுக்கு மத்தியில் ஈரானின் உச்ச தலைவரின் உடல்நிலை குறித்த இந்த தகவல் சர்வதேச அரசியலில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஈரானிய மக்கள் ஒருபுறம் பொருளாதார நெருக்கடியிலும் இணைய பிரிவினையிலும் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கும் வேளையில் பாகிஸ்தானில் நடைபெறும் இந்த பேச்சுவார்த்தை மட்டுமே அவர்களுக்கு இருக்கும் ஒரு நம்பிக்கை கீற்றாக தெரிகிறது. ஆனால் அணு ஆயுத கட்டுப்பாடு மற்றும் ஹார்மோஸ் நீரிணை முற்றுகை என இரு நாடுகளும் தங்களது நிலைப்பாட்டில் பிடிவாதமாக இருப்பதால் இந்த ஷட்டட் டிப்ளமசி ஒரு நிரந்தர அமைதியை கொண்டு வருமா அல்லது தற்காலிக போர் நிறுத்தத்தோடு முடிந்து விடுமா என்பது $1 மில்லியன் கேள்வியாகவே உள்ளது. அதிகாரத்தில் உச்சத்தில் இருப்பவர்களின் உடல்நிலை குறித்து ரகசியங்கள் ஒரு
ஒருபுறம், சாமானிய மக்களின் வாழ்வாதார போராட்டம் மறுபுறம் என ஈரான் அமெரிக்க விவகாரம் ஒரு மிகப்பெரிய திருப்பத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. உலக அரசியலின் அடுத்த கட்ட நகர்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களோடு இணைந்திருங்கள். நன்றி. இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.